அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. தி சென்னை சில்க்ஸ் விவாக திருமணப்பட்டு மிக சிறப்பாக வழங்கும் பேச்சு திருவிழாவை இணைந்து வழங்குபவர்கள் தமிழகத்தின் தரமான பசுனை தமிழ் நெய் ஆகிய 2 நிறுவனங்களும் இணைந்து வழங்கும் பேச்சு திருவிழா. இந்த அரங்கு நிறைந்து எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான மாணவ மாணவிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லி, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு பேச்சு திருவிழா என்ற ஒரு அழகான நிகழ்ச்சி. பேச்சு என்பது ஒரு மனிதனுடைய உணர்வை பரிமாறுவது, ஒரு மனிதனுடைய அன்பை பரிமாறுவது, ஒரு மனிதனுடைய அக்கறையை பரிமாறுவது, ஒரு மனிதனுடைய அறிவை பரிமாறுவது. இவை அனைத்திற்கும் காரணமாக இருப்பது பேச்சுதான். மேடையிலே இருக்கும் உங்கள் பேராசிரியர்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாகத்தான் உங்களுக்கு அறிவை பரிமாறுகிறார்கள். அதுபோல உங்களுக்குள் இருக்கும் நண்பர்கள் நல்ல பேச்சின் மூலமாகத்தான் உங்களுக்குள் இருக்கும் நட்பையும் அன்பையும் பரிமாறிக்கொள்கிறீர்கள். உணர்வையும் காதலையும் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு வழங்குவது பேச்சு. அந்த பேச்சுக்கு ஒரு திருவிழா. ஒரு பேச்சாளனுக்கும் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் உங்களை போன்ற இளைஞர்களை பேச்சின் மூலம் இந்த உலகத்தை வசப்படுத்த முடியும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி அசசி கிரியேஷன்ஸ் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் என்று சொன்னவுடன் பிரியாணி ஞாபகத்துக்கு வரும், பூட்டு ஞாபகத்துக்கு வரும். அதுபோல் நாமக்கல் என்று சொன்னவுடன் அந்த நாமக்கல்லின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கம்பீரமான நாமக்கல் கோட்டையும், திறந்த வெளியில் ஏழைகளின் காவலனாக இருக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர் என்ற தெய்வமும் தான் இந்த நாமக்கல் மாவட்டத்தை நினைத்தவுடன் நம் மனக்கண் முன் வருவது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி ஒரு அழகான படத்தொகுப்பு உங்கள் முன்னால் காட்டப்பட இருக்கிறது. அதை பார்த்து மகிழ்ந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று கருதி இதோ உங்கள் முன்னால் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தை பற்றிய ஒரு சிறிய படத்தொகுப்பு. தமிழகத்தின் மையப்புள்ளியான நாமக்கல், இதன் உண்மையான பெயர் நாமகிரி. ஊரின் மையத்தில் அமைந்துள்ள நாமக்கல்லின் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் சேந்தமங்கலம் பாளையக்காரர்களால் கட்டப்பட்டது. பிரிவுகள் ஏதுமின்றி ஒரே பாறையில் அமைந்தது இந்த கோட்டை. மாவீரன் திப்பு சுல்தான் எதிரிகளை தாக்க பயன்படுத்தப்பட்ட வீரம் செறிந்த கோட்டை இந்த நாமக்கல் கோட்டை. இதன் அடிவாரத்தில் உள்ள தெப்பக்குளம், அதன் அருகில் மிகப்பெரிய கோட்டைக்குள மைதானம் உள்ளது. 1935ஆம் ஆண்டு அண்ணல் காந்தி இந்த கோட்டைக்குள மைதானத்தில் விடுதலை போராட்ட பொதுக்கூட்டம் நடத்தியுள்ளார். இதோ வரலாற்று சிறப்புமிக்க நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில். 18 அடி உயரமுள்ள ஒற்றை கல்லால் உருவாக்கப்பட்டது இந்த ஆஞ்சநேயர் சிலை. சொல்லின் செல்வர், வாயு மகன் என்றெல்லாம் பாராட்டப்படும் ஆஞ்சநேயர் விரைவாக, சுருக்கமாக, நிறைவாக கருத்துக்களை வழங்கி பேச்சாளர்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பவர்தான் இந்த ஆஞ்சநேயர். வானத்தில் பறந்தாலும் தரையில் சென்றாலும் ஆபத்தில்லாத பயணத்தை நிர்ணயிக்கும் ஓட்டுநர்களுக்கு வழிகாட்டி இந்த ஆஞ்சநேயர். மழையிலும் வெயிலிலும் நனைந்த மக்களுக்கு நன்மை செய்க என்ற பொருளை விளக்க கூரையில்லாமல் இருக்கும் கோயிலில் இருப்பவர்தான் இந்த ஆஞ்சநேயர். உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர்
நமக்கெல்லாம் எளிமையையும் சொல்லாற்றலையும் நிறைவாக வழங்குவாராக. அருமையான நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தை பார்த்தீர்கள். பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இந்த பேச்சு திருவிழா. இன்று விவாதிக்கப்படும் தலைப்பு மகிழ்ச்சியானது பள்ளி வாழ்க்கையா கல்லூரி வாழ்க்கையா? அதான் இன்னைக்கு. ஆனால் நீங்கள் பள்ளி மாணவர்கள் இங்கே யாரும் இல்லை. ஆனால் பள்ளி வாழ்க்கையை பற்றிய ஒரு ஏக்கம் நம்ம எல்லாத்துடைய மனசுலையும் இருக்கும். ஆனால் கல்லூரி வாழ்க்கையை இன்று மகிழ்ச்சியாக அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் மகிழ்ச்சி தருவது பள்ளி வாழ்க்கையா கல்லூரி வாழ்க்கையா? பள்ளிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பள்ளி அறை அப்படின்னா தூங்குகிற இடம்னு அர்த்தம். இஸ்லாமியர்கள் தொழக்கூடிய இடத்துக்கு பேர் பள்ளி வாசல்னு பேர். சமணர்கள் தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துவதற்கு அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு பெயர் சமணர் பள்ளி. அப்போ பள்ளி என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஒரு மனிதன் நிம்மதியாக இருந்து அறிவை பெருக்குவதற்கான இடம் பள்ளி. அதனால தான் நாம் 3 வயதில் தொடங்கி ஒரு 16 வயது வரை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான இடம் அந்த பள்ளி. அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையா? இல்லை, அந்த பள்ளி வாழ்க்கை முடிந்தவுடன் லைட்டாக மீசை வளர்ந்து குரல்லாம் உடஞ்சி பள்ளிக்கூடத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது மாணவர்களுடைய குரல் வாத்தியார்கிட்ட பேசுகிறப்ப பெற்றோர்கள்ட்ட பேசுகிறப்ப அப்பா சார் இல்லைங்க சார் ஆமாங்க சார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்போம். நம்மளுடைய குரல் பூரா பள்ளிக்கூடத்தில் இப்படி தான் இருந்திருக்கான். என் குரல் அப்படி தான் இருந்துச்சு. காலேஜுக்குள்ளே நுழையும் போது குரலில் ஒரு மாற்றம் வந்துச்சு. எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன் அப்போ அப்பா அப்படின்னு. அப்போ தான் எங்கள் அப்பா யோசித்தார், மகன் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போயிட்டான், இனிமேல் நம்ம அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த குரல் மாற்றம், உடல் மாற்றம், உள்ள மாற்றம், உணர்வுகளின் மாற்றம் எல்லாம் கலந்து இருக்கிற நேரத்தில் நம்ம நுழையிற இடத்துக்கு பேர் தான் கல்லூரி. இந்த கல்லூரியில் வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையா அல்லது பள்ளியில் வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையா? அருமையாக உங்களை போன்ற இளம் பேச்சாளர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். பள்ளி வாழ்க்கையே என்ற கருத்தை வலியுறுத்த உங்கள் பலத்த கரவொலியோடு மோனிஷா. ஐயா, இன்று எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தீர்கள், இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்வா கல்லூரி வாழ்வா என்று. இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்வு என்று பேச போகிறேன். ஐயா, ஒரு 5 வயது சிறுவன் அன்றைக்குத்தான் பள்ளியில் சேர்ந்து முதல் நாள் மாலை வீடு திரும்புகிறான். அப்பா அவனோட அம்மாவும் அப்பாவும் கேட்குறாங்க, தம்பி இன்னைக்கு நாள் ஸ்கூலுக்கு போனையே, ஸ்கூல் பிடிச்சிருக்கா, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க என்று ஆசையோடு கேட்கிறார்கள். அதற்கு அந்த சிறுவனும், அம்மா எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு, டீச்சரும் என்கிட்ட அன்பா பேசுறாங்க, அப்புறம் எப்படி போடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதுமே, அட அப்படியா, எங்கிட்ட போட்டு காட்டு பார்க்கலாம் என்று அவங்க அம்மா ஆசையா கேட்குறாங்க. அந்த பையனும் தன்னுடைய ஸ்லேட்ல ஏதோ ஒரு சின்ன கிறுக்கலை போட்டுட்டு அம்மா இதுதான் என்பான். அதற்கு அவங்க அம்மா கூறுவாங்க பாருங்க, அட இதுதான் ஆவா, இது எனக்கும் உங்க அப்பாவுக்கும் தெரியாது என்பார்கள். ஆனால் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் ஒருவர் மருத்துவர் ஒருவர் பொறியாளர், இருந்தாலும் தன் பையன்கிட்ட எதுவும் தெரியாது போல காட்டிக் கொள்றாங்க. பள்ளி பருவம் குழந்தைய மட்டும்தாங்க இது சாத்தியமாகும். எங்க கல்லூரி சென்று வந்த ஒரு பையனிடம் அவனோட அம்மா கேட்குறாங்க, தம்பி இன்னைக்கு நாள் காலேஜுக்கு போனையே எப்படி இருந்ததுன்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், அட நாளே பாடம் எடுத்துட்டாங்கம்மா, அந்த லெக்சர் வேற செம்ம டார்ச்சர், இதுல நீ வேற என்று தான் பதில் வரும். ஏமா எங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்காந்துருக்கலாம்னு இங்கே வந்திருக்காங்க. இங்கேயும் வந்து லெக்சருங்கிற வார்த்தையை ஞாபகப்படுத்தலாமா? பள்ளியில தனக்கு அருகில உட்கார்ந்திருக்க மாணவன் என்ன மதம் என்ன ஜாதி அப்படிங்கிற எந்த பாகுபாடு இல்லாம தான் கொண்டு வந்த அந்த ₹1 ஒரு மிட்டாய் வாங்கி அதுல காக்கா கடி கடிச்சு பகிர்ந்துன்ற பழக்கம் பள்ளி பருவத்துல தாங்க கிடைக்கும். இவ்வளவு பேர் கைதட்டீங்கன்னா அப்ப எல்லாம் கடி வாங்கி மிட்டாய் வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். பள்ளியில கடைசி பாட வேலை நேரம் முடிஞ்சதும் வீட்டுக்கு செல்ல 2 நிமிஷம் மணி அடிக்க தாமதமானா கூட அந்த வாட்ச்மேன் கடிகாரம் சரியா ஓடவில்லையோ, இன்னும் மணி அடிக்காம என்ன செய்கிறார் அப்படின்னு ஒருவித தவிப்போடு அமர்ந்திருக்கும் போது அந்த மணியோசை காதுல விழுப்பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க.
விளையாட்டு பிள்ளையா பார்த்த நம்மள விடலை பருவம் வரைக்கும் பக்குவமா அழைத்து செல்லும் பள்ளிக்கூடம் ஒரு பவள பெட்டகம் தாங்க ஐயா. நம்ம முன்னோர்கள் நமக்கு மாதா பிதா குரு அப்படின்னு நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம பிறந்த உடனே நமக்கு முதல் ஆசானாக திகழ்வது நம்ம தாய் தந்தையர் தாங்க. அப்புறம் நம்ம அறிவு கண்ணை திறக்கும் தெய்வங்களா பள்ளி ஆசிரியர்கள். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று கூறுவார்கள். இது ஏதோ தெய்வத்தை நினைச்சு கூறலைங்க. நம்ம ஆசிரியரான குரு நம்மை பார்த்தால் நமக்கு கோடி நன்மை கிடைக்கும் அப்படிங்கறதே தாங்க இதோட பொருள். இந்த பள்ளி வாழ்க்கைக்காக ஒரு சிறிய கவிதை. அச்சம் கொண்டு முதல் நாள் அம்மா சேலையை பிடித்து அழுது கொண்டு போன அந்த நாட்கள், தாமதமாய் பள்ளி வாயிலை கடக்க பயந்து போன நாட்கள், முதல் வகுப்பு ஆசிரியரை இன்னும் மறக்க முடியாத நாட்கள், புது துணியை போட்டு துள்ளி குதித்து சென்ற நாட்கள், போட்டியில் பரிசு பெற ஆவலாய் இருந்த நாட்கள், கணித வகுப்பு முடிய கடவுளை வேண்டிய நாட்கள், படிப்பு முடிந்தவுடன் வெளியே போக முடியாமல் அடம் பிடித்தது மனம், கவலையின்றி வாழ்ந்த அந்த பள்ளி நாட்கள் மீண்டும் எப்பொழுது? இந்த இனிமை எல்லாம் கல்லூரி வாழ்வுல கிடைக்காதுங்க. ஒரு மனுஷனுக்கு பல மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்தாலும் அதுல பள்ளி வாழ்க்கையில நடந்த அனுபவம் தான் மிக மிக இனிமையானதா இருக்கும். அந்த மாணவரா இருந்த அந்த பள்ளி பருவத்தை இன்னும் எவ்வளவு தூரம் சென்றாலும் மறக்க முடியாதுங்க. வகுப்பில் அடிக்கும் அரட்டை, அயர்ந்து விடும் குரட்டை, சில நேரம் அடிதடி, அடுத்த நொடி இணைந்தபடி, நட்பில் மட்டும் ஏன் இப்படின்னு தெரியலைங்க. ஐயா, இன்னைக்கு இனிமை நிறைந்தது கல்லூரி வாழ்வுன்னு பேச வந்திருக்காங்களே, இவங்களுக்கு பள்ளி அப்படிங்கிற அடித்தளம் இல்லாம கல்லூரி அப்படிங்கிற கட்டடத்துல பயில முடியுமாங்க ஐயா? சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம எவ்வளவுதான் நல்லா படிச்சாலும் இன்னும் நல்லா படின்னு நம்மள முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்பவர்கள் ஆசிரியர்கள் தாங்க. எனவே இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்வு என்று சரியான தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மோனிஷா பள்ளி வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூமும் போட்டு வந்திருக்காங்க பாரு. இந்த பாவாடை தாவணி பார்த்து பல வருஷம் ஆகுது. உண்மையிலே நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப பக்கத்து ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்க பாவாடை தாவணி தான் போட்டு வரோம். அது நான் படித்தது பாய் ஸ்கூலு. ஏன் கேட்குறீங்க? அந்த வகுச்சரத்தை உங்களுக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியெலாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. இப்போ காலேஜும் பார்த்தீங்கன்னா பூரா ஜென்ஸ் காலேஜ். தண்ணி முண்டு வைக்கிறது கூட ஒரு பொம்பளை கிடையாது ஆஃபீஸில், எல்லாம் ஆம்பளைங்க தான். வாத்தியார் வேலைக்கு போனேன், அதுவும் பாய் ஸ்கூல். நான் படித்த ஸ்கூலுக்கே வேலைக்கு. அதே மாதிரி நான் படித்த காலேஜ் ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென், அதுவும் ஆண்கள் கல்லூரி தான். வாழ்நாள் முழுவதும் நான் கோ எஜுகேஷன் படித்தது எப்போன்னா 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் தான். அந்த 8 ஆண்டுகள் தான் உண்மையிலே கோ எஜுகேஷனை ரசித்து வாழ்ந்த காலம் என்னுடைய பள்ளி காலங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு ஜாலி கல்லூரியில் எங்கேயா கிடைக்கிது? அருமையாக கேட்டாங்க. இந்த யூனிஃபார்ம் போடுறது இருக்கு பாருங்க, அடாடாடா. எங்கள் ஸ்கூல்லாம் நான் படிக்கிறப்ப ப்ளூ ட்ரௌசரு வெள்ளை சட்டை, அதான் யூனிஃபார்ம். இன்றைக்கி சில ஸ்கூலில் பாவம் அந்த பயலுக்கு, அந்த 1ஆம் கிளாஸ் பயலுக்கு டை ஷூ அதெல்லாம் போட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. யார் கோடீஸ்வரன் யார் ஏழை என்று கண்டுபிடிக்க முடியாமல், யார் எந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் என்று கண்டுபிடிக்க முடியாமல் அந்த யூனிஃபார்மை அணிந்து கொண்டு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சமுதாயம் எங்கே இருந்துச்சுன்னா அது பள்ளி மாணவ சமுதாயம்தான், எந்த பாரபட்சம் இல்லாமல். அதற்கு அடுத்து தன் கருத்துக்களை வழங்க உங்கள் கரவொலியோடு தாரணி. படுத்து பார்த்தேன் தூங்கவில்லை, படிச்சு பார்த்தேன் தூங்கி புட்டேன், நோட்ஸ் பார்த்தேன் புரியவில்லை, யூடியூப் பார்த்தேன் புரிஞ்சிடுச்சு, செம்ப முழுக்க படிக்க மாட்டோம், இன்டர்னல மதிக்க மாட்டோம், கடைசி 4 முழிச்சு படிப்போம், அதுல 4 அரியர் வைப்போம். இந்த செம்மு போனா அடுத்த செம்மா இல்ல, அரியர் வைக்கலனா அவன்தான் மனுஷன் இல்ல. பாப்பா சொல்லுச்சு, காலேஜ் போயிட்டு வந்தவங்களை கேட்டா லெக்சர் ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னு சொல்லுமா. ஏமா முத நாள் நாங்க காலேஜ் போனா லெக்சர் டார்ச்சரா இருக்கானாமா பாப்போம், அந்த லெக்சரர் டக்கரா இருக்காங்களான்னு தானமா பாப்போம். என்னம்மா பல ரகசியமான விஷயங்களை எல்லாம் இப்படி அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கியாப்பா? ஐயா, ஸ்டாஃபை பார்த்து பயப்பட்டா அதுதான் ஸ்கூல் வாழ்க்கை, ஆனா ஸ்டாஃபே பார்த்து பயப்பட்டா அதுதான் எங்களோட கல்லூரி வாழ்க்கை.
காலேஜ் வந்தது இனிமே என்ன தெரியுமாங்க ஐயா, மிட் நைட்ல எந்திரிச்சு இந்த டியூஷன் போற வேலை இல்ல, ஸ்பெஷல் கிளாஸ் போற வேலை இல்ல, கழுத மாதிரி பொதி மூட்டை சுமக்கிற வேலை இல்லைங்க ஐயா. ஒரே நோட்டு தான், 5 சப்ஜெக்ட் எழுதுவோம், அதுவும் 5 பேர் எழுதுவோம். நீயாவது ஒரு நோட்டாவது கொண்டு போனிய, நாங்கள் அதுவும் இல்லை, 3 பேப்பர் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுதான் காலேஜில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்ஸு 3 அந்த 3 பேப்பரில் எழுதிட்டு திருப்பி கொண்டு வந்து அந்த நோட்டுக்குள்ளே வச்சிடுறது. ஐயா, கல்லூரி வாழ்க்கை கற்றுத்தரது 3 பெரிய தத்துவம் தாங்க. முதல் தத்துவம், காலேஜ் வாசல்லே வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துடணும். நீங்கள்லாம் கை தட்டுறதை பார்த்தா உண்மையில அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கீங்களான்னு தெரில எனக்கு. 2வது தத்துவம் ரொம்ப முக்கியமான தத்துவங்க ஐயா. தெற்கு தெரு தேவதைகளா இருந்தாலும் சரி, வடக்கு தெரு வசந்தங்களா இருந்தாலும் சரி, மேலத்தெரு மேனகைகளா இருந்தாலும் சரி, கீழத்தெரு கீதாக்களா இருந்தாலும் சரி, எப்பயுமே கடைசியில நடுத்தெருவுல தான் நிக்க வைக்க போறாளுங்க அப்படின்ற பெரிய தத்துவத்தை கத்து கொடுக்கிறவங்க. 3வது தத்துவம், இன்டர்னல் எக்ஸாமு எக்ஸ்டர்னல் எக்ஸாமு மாடலு பிராக்டிக்கலு செமினாரு வைவா அது இதுன்னு வச்சு எங்களை ஒரு ஸ்டேஜுக்கு பழக்கிடுறாங்க. இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்டா, ரொம்ப நல்லவன்டா அப்படின்ற அளவுக்கு இந்த கல்லூரி வாழ்க்கை தாங்க எங்களுக்கு கத்து கொடுக்குது. ஐயா, ஸ்கூல் பசங்கன்னா படிச்சதை பாயிண்டா எழுதுவாங்க, பேராகிராஃபா எழுதுவாங்க. ஆனா எங்க காலேஜ் பசங்க மட்டும்தான் படிக்கலினாலும் பக்கமா எழுதுவோம். இன்டர்னல் எக்ஸாமு எக்ஸ்டர்னல் எக்ஸாமு மாடல் எக்ஸாமு பிராக்டிக்கலு வைவா செமினாரு ப்ராஜெக்ட் லொட்டு லொசுக்குன்னு உசுரை எடுக்கிறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் மாம மச்சான்னு தோல்ல கை போட்டு உசுரை கொடுக்குற எங்க பிள்ளைங்க இருக்க வரைக்கும் எங்க காலேஜ் வாழ்க்கை என்னைக்குமே இனிமையானது தாங்க. காலேஜ் லைஃப்ல ஜூனியர் பொண்ணுங்களும் சீனியர் பொண்ணுங்களும் சூப்பர் ஃபிகரா இருப்பாங்க, கிளாஸ் பொண்ணுங்க கொஞ்சம் மொக்க ஃபிகரா தான் இருப்பாங்க. ஆனா ப்ரொஃபசர்ஸ் மட்டும் சூப்பர் டக்கர் ஃபிகரா இருப்பாங்கங்க. இப்படி இத்தனை இனிமைகள் நிறைஞ்சதுதான் எங்களோட கல்லூரி வாழ்க்கை. ஐயா, மறக்காம நீங்க கல்லூரியில தான் இருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு தீர்ப்பை எங்க பக்கம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா. நன்றி. இனிமை நிறைந்தது கல்லூரி வாழ்க்கை தான். என்னென்ன அழகான பாயிண்ட்லாம் சொன்னாங்க பாருங்க. ஜூனியர் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு அடடாப்பா புதுசாக அந்த ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் உள்ளே வர்றப்ப ஒவ்வொரு அந்த பிள்ளைகளுக்கும் மார்க் போடுவாங்க பயில உட்காந்து. மாப்பிள்ள 35 மாப்பிள்ள. அதுக்கு அடுத்து இன்னொரு அழகான பிள்ளை மாப்பிள்ள 40 46 வரும் போலங்களா. இன்னொரு பிள்ளை அதை விட அழகாக வரும். அதப்பா 80 டிஸ்டிங்ஷன்ரா அப்படிமா. அதை விட அழகாக ஒரு பொண்ணு வரும். 90 100 100க்கு 100 அப்படின்னு போடு. அந்த பிள்ளையை இவனுங்களுக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடி ஒரு பைய கூட இன்னும் பாஸ் ஆகவே இல்லை, பூரா சப்ப ஃபிகர்களாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒருவர் அந்த மாதிரி அந்த மார்க் போடுறது இந்த ஜாலியெலாம் வந்து கல்லூரி வாழ்க்கையில் தான். அப்படிப்பட்ட ஒரு அழகான உணர்வை தருவது கல்லூரி வாழ்க்கை. அதற்கு அடுத்து தன் கருத்துக்களை பேச உங்கள் முன்னால் தயாநிதி. ஐயா, இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்வா இல்லை கல்லூரி வாழ்வான்னு கேள்வியை வச்சிருக்காங்க. வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு அல்லோலப்பட்டு 4 வருஷமோ 3 வருஷமோ நாயா அலைஞ்சு டிகிரி வாங்குற கல்லூரி வாழ்க்கையை விட எங்கள் பள்ளி வாழ்க்கை எவ்வளவோ சிறந்தது. ஏன் என்ன மாதிரி மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இமயத்தை கூட எளிதில் தாண்டி விடலாம், இந்த M1 M2 M3 தாண்டதுக்குள்ள நாங்கள் படுற அவஸ்தை இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இந்த M1 M2 M3 பிரச்சனை ஓயாது போல இருக்கு. எந்த காலேஜில் போனாலும் அந்த M1 M2 M3 வேற பேச்சு இருந்தா பேசுங்க ஐயா அப்படிங்கிறாங்க. ஐயா, எங்களுடைய பள்ளி வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? 5 புத்தகம் தான், அதிகமாக படித்ததில்லை. 5 ஆசிரியர் தான், அத்தனையும் கற்றுக்கிட்டோம். பக்கத்தில் இருக்கவங்க சண்டை போட்டாலும் பட்டினியாக இருந்ததில்லை, பீரியடுக்கு பீரியட் அடிச்சுக்கிட்டாலும் பிரித்து வச்சு பார்த்ததில்லை, கதை பேசி பழகணுமே தவிர கட்டடிச்சு பழகினதில்லை, ஏற்றமோ இறக்கமோ மார்க் ஷீட்டில் இருக்குமே தவிர யார் மனசுலையும் இருந்ததில்லை. ஒரே ஒரு அட்வைஸு, மழை பெஞ்சா வரும் மண்வாசம், வேணாண்டா பொண்ணுங்க சகவாசம். ஏன் இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் மகிழ்ச்சியாக உட்காந்துருக்கதா நீங்கள் சொன்னீங்க. எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் உட்காந்துருக்காங்க. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா? மாப்பிள்ள காலையில் ரெக்கார்டு முடிச்சியா? ஐயோ இல்லையா மாப்பிள்ள, நல்ல வேலை மாப்பிள்ள, ஆன் டியூட்டி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அங்கே அவங்க கத்துறத விட இங்கே இவங்க கத்துறத நம்ம கேட்டுட்டு போயிடலான்டான்ற.
10ஆவதுல 5 சப்ஜெக்ட், 12ஆவதுல 7 சப்ஜெக்ட். நிம்மதியா இருந்தோம். காலேஜுக்குள்ள காலை வச்சோம், கரண்ட் பேப்பரோட சேர்ந்து கரண்ட் பில்லு மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் அரியர் ஏறிக்கிட்டே போகுதுயா. இதுல எங்கேயா இருக்கு இனிமே? அம்மாவோட கோபத்துக்கு பயந்தா அது பள்ளி வாழ்க்கை, அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பருக்கு பயந்தா அதாயா கல்லூரி வாழ்க்கை. ப்ரேயர்னு ஒன்று வைப்பாங்கய்யா, எல்கேஜியில் போய் நிற்போம். தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியலையோ, சிலபஸ்லேயே இல்லாத தேசிய கீதத்தையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் எனக்கு அந்த பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்துருக்கியா. நீ கல்லூரியில் அது இருக்கா? 120 ரூபா கொடுத்து போற சினிமா தியேட்டர்ல கூட தேசிய கீதம் போடுறான். ₹1,00,000 கட்டி படிக்கிற கல்லூரியில் எங்கேயா தேசிய கீதம் இருக்கு? ஏன் உண்மை இல்லாத காதல் ஒரு பிரச்சனை, அது உண்மையா இருந்து சேர முடியாத ஒரு பிரச்சனை. ஃப்ரெண்டுக்கு லவ் ஃபெயிலியர்னா அது ஒரு பிரச்சனை, லவ் ஃபெயிலியர் ஆனவனா ஃப்ரெண்டா இருந்துட்டா அது நமக்கு பிரச்சனை. சொந்தமே வேண்டாம்னு ஒதுங்குறதும் பிரச்சனை, சொந்தக்காரன் கூட சேர்ந்து வாழ்றதும் பிரச்சனை. கல்யாணத்துல நகை சுமாரா இருக்கேன்னு பொண்ணுக்கு பிரச்சனை, பொண்ணே சுமாரா தான் இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேல 3 வருஷமோ 4 வருஷமோ நாயா அலைஞ்சு இந்த காலேஜில் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரியுமாயா. இறுதியாக தோழர்களே, நாம் என்னதான் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் எண்ணி அசை போட்டு கொண்டிருப்பது நம் பள்ளியில் படித்த நாட்கள் மட்டுமே என கூறி இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்க்கை என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அந்த ஸ்கூல் லைஃப்பில் இருக்க ஒரு ஜாலி, அதில் சில பீரியடுகள் டைம் டேபிளில் பிடி பீரியட்னு ஒன்று வரும் பாருங்க. அடாடாடாடா, அது தர்ற ஒரு சந்தோஷம். அந்த பிடி மாஸ்டர் கையில் ஒரு பெரம்போடு தான் இருப்பார். டாய் உட்கார் அப்படின்னா அவர் அமைதியாக இருக்கணும், சைலன்ஸ் வந்துடுறா, ஸ்டாண்டர்ட் டேஸ் அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கத்தான் சேட்டை பண்ணணும்னு ஆசையாக இருக்கான். நேராக நில்றா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கணும், நறுக்குன்னு கிள்ளி விட்டுருவேன். அவன் அப்படின்னோடனே யாரா கத்துனவன் அப்படின்னு கிள்ளி விட்டவன் அவன் பாட்டுக்கு இருப்பான், கத்துனவன் அடி வாங்கிட்டு இருப்பான். அது நான் படித்த ஸ்கூல்லாம் மழை வந்தால் ஸ்கூல் லீவு. அப்போ அந்த ஸ்கூல் எவ்வளோ அற்புதமான பள்ளிக்கூடம்னு பார்த்துக்கிறேங்க. ஸ்கூலில் சில சமயம் ஏதாவது மழை வந்துருச்சுன்னா ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலில் 1ஆவதுலேருந்து 8th வரைக்கும் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வச்சுருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, பாடம் நடத்த முடியாது. யார் யார் பாட்டு பாடணுமோ வந்து பாடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே, நான் இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எம்ஜிஆர் படம் 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 1000ல் ஒருவன், குடியிருந்த கோயில். நான் போய் பாட்டு பாட போகிறேன்ட்டு கையை கட்டி, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஓங்கி மண்டல திட்டினார். நாங்களே சோகமாக இருக்கோம், அங்கே ஓடும் மேகங்களே ஒரு ஜாலியான பாட்டு பாடினேன். அடுத்த தடவை சரி வாத்தியார் ஜாலியான பாட்டு பாடுறாரு என்னடா அப்படின்னு சொல்லி அடுத்து இதே மாதிரி ஒரு ஹாலில் மீட்டிங் போட்டிருந்தப்ப ஒரு பாட்டை ட்ரெயின் பண்ணிட்டு பாடினேன். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்னை தெரியுமா நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் அப்படின்னா வாத்தியார் ஆஹா. இன்னைக்கு லியோன் இந்த எக்ஸல் காலேஜில் அந்த பாட்டை நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசிரியர் எனக்கு கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் இந்த ஸ்கூல் லைஃப்பில் தான் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிலாம் நமக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப தம்பி அழகாக சொன்னார். அதற்கு அடுத்து இந்த கருத்தை வலியுறுத்தி பேச அஜய். ஐயா, பள்ளி வாழ்க்கைக்கும் கல்லூரி வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்னு கத்தி கத்தி கேட்டாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதாவது காசை தண்ணியா செலவு பண்ணா அது பள்ளி வாழ்க்கை, காசை தண்ணிக்காகவே செலவு பண்ணா அதுதான் கல்லூரி வாழ்க்கை. ஐயா, 10 பாட்டா படிச்சுட்டு இருந்தோம் பள்ளிக்கூடத்துல, ஆனா குத்து பாட்டா படிச்சுட்டு இருக்கிறோம் இங்க காலேஜ்ல. ஐயா, ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட சின்ன பையன்லாம் நம்ம கிட்ட கேள்வி கேட்பான். நாம ஏதோ ஒரு பெரிய அதிமேதாவி மாதிரி நாமளே சும்மா உட்காந்துட்டு இருப்போம். அண்ணா, பிசிக்ஸ் எக்ஸாம்க்கு கேன்டிலிவர் பீம் எக்ஸாம்க்கு வருமா இல்ல சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எக்ஸாம்க்கு வருமான்னு கேட்பான். டே தம்பி, எனக்கே சோட்டா பீம் மட்டும்தான்டா தெரியும்னு நான் எப்படிங்க ஐயா அவங்கிட்ட சொல்லுவேன்? ஐயா, கல்லூரிக்குள்ள பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி கிடையாதுங்க ஐயா. கல்லூரியில வேற மாதிரி. அதாவது கருப்பா இருக்க பொண்ணும் கலையா இருக்கும், செவப்பா இருக்க பொண்ணும் சிலையா இருக்கும், மாடனா இருக்க பொண்ணும் மங்களகரமா இருக்கும். ஐயா, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்கும், குளிக்காம இருந்தாலும் ஜம்முன்னு இருக்கும்னா அதுதான் எங்க கல்லூரி பெண்கள். வாழ்க்கையில குளிக்காத ஒரு பொண்ணை ரசிச்ச ஒரு ரசிகன் நீ ஒரு ஆளா தான் இருப்ப.
ஐயா கல்லூரிக்குள்ள காதல் மட்டும் கிடையாது, நட்புன்ற ஒரு 3 எழுத்த அழகான விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஊரெல்லாம் சாதி சண்டை மத சண்டைன்னு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கவிஞர் எழுதுறாரு, சாதிகளை எல்லாம் தீயிட்டு கொல்லிவை, அதுவரை தமிழன் என்று சொல்வதை தள்ளி வைன்னு சொன்னாரு. ஊரெல்லாம் சாதி சண்டை நடந்துட்டு இருக்கிற சமயத்துல எனக்கு கல்லூரியில 3 ஜாதியில மாமனும் 3 ஜாதியில மச்சானும் 10 ஜாதியில பங்காளிகளும் கிடைச்சான் அப்படின்னா அதனால தான் சொல்றேன் கல்லூரி வாழ்க்கை ஒரு வரம் அப்படின்னு சொல்லி. ஐயா இதையெல்லாம் தாண்டி கல்லூரிக்குள்ள கால் எடுத்து வச்சங்க ஐயா. அது கல்லூரி வாசல் கிடையாது, சொர்க்க வாசல். ஐயா கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனா தேவதைகள் இருப்பது நிஜம். ஐயா தேவதைகள் பறந்து போய் பார்த்திருப்பீங்க, ஆனா தேவதைகளை பேருந்துல போய் முத நான் கல்லூரிக்குள்ள மட்டும்தான் பார்த்தேன். ஐயா கல்லூரிக்குள்ள நுழைஞ்சேன், நட்பையும் அனுபவிச்சேன், காதலையும் அனுபவிச்சேன். நான் ஏன் கல்லூரிக்குள்ள சேர்ந்த நானே மறந்துட்டேன். எனக்கு அப்பதான் தோணுச்சு, யாருக்காக இந்த டிகிரி, யாருக்காக டிகிரியே வா வா, அரியரே போ போ, டிகிரி என்னும் தூது வந்தது, அது செமஸ்டர் என்னும் வடிவில் வந்தது, கிளியர் என்று நான் நினைத்தது இன்று அரியராக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கல்லறையில் இன்டர்னல் போடாத ஹெச்ஓடி இரக்கம் இல்லாதவர் என்று. ஐயா காலேஜ்ல எல்லாம் சிங்கிள் பசங்களா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆஞ்சநேயரோட ஏவி போட்டீங்க, நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பதிவு செஞ்சே ஆவறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இமெயில், ஜிமெயில், கூகுள் இது எதுவுமே இல்லாத காலத்துல சிங்கிளா இருந்தார் ஆஞ்சநேயர். அவருக்கு கோவில் கட்டி சாமி கும்பிடுறீங்களே, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில், ஜிமெயில் இது எல்லாம் இருந்தும் நாங்க சிங்கிளா இருக்கமே, எங்களுக்கு எப்ப கோவில் கட்டி கொண்டாட போறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. கல்லூரி வாழ்க்கையை இனிமையானது என்று தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா தம்பி பேசினாரு. கல்லூரி வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் சமூக பிரச்சனைகள், மாணவர்கள் அதில் ஈடுபட்டு தலையிட்டதால் எத்தனை பிரச்சனைகள் தீர்ந்து போயிருக்கிறது. தமிழகத்தின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு என்ற அந்த விஷயம் மட்டும் மாணவர்கள் கையில் எடுத்து போராடாவிட்டால் அந்த பாரம்பரியத்தை நாம் இதுவரை கைப்பற்றியிருக்கவே முடியாது. அதுபோல தமிழ் மொழிக்கு வந்திருக்கும் சோதனையையும் எங்கள் மாணவர்கள் சக்திதான் மீட்டெடுத்து தமிழை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை இந்த மாணவர்களுடைய கைகளில் எனக்கு உண்மையிலே அது நிரம்பி இருக்கு. அதனால் இந்த கல்லூரி மாணவர்களுடைய சக்தி சாதாரணது அல்ல. அருமையாக பேசினார் தம்பி. அதற்கு அடுத்து தன் கருத்துக்களை வழங்க சண்முக கார்த்திகேயன் உங்கள் பலத்த கரவழியோடு வருகிறார். தென்னை மரம் வளர 5 வருஷம் காத்திருக்கணும், மாமரம் வளர 8 வருஷம் காத்திருக்கணும், நெல் பயிராவ 4 மாசம் காத்திருக்கணும், காதலிட்ட காதலை சொல்ல பல வருஷம் காத்திருக்கணும், காதலை சொன்ன பிறகு அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணா ரிப்ளை வர பல மாசம் காத்திருக்கணும், எக்ஸாமை எழுதி முடிக்க 3 மணி நேரம் காத்திருக்கணும், அந்த எக்ஸாமில் வச்ச அரியரை எடுக்க கணக்கு இல்லாமல் காத்திருக்கணும், எனக்கு கல்யாணம் முடிய நான் இன்னும் 5 வருஷம் காத்திருக்கணும். என்னதான் காத்திருந்தாலும் எல்லாமும் ஏதோ ஒரு காலத்தில் நடந்துரும். ஆனால் எவ்வளவு நாள் காத்திருந்தாலும் திரும்ப கிடைக்காத ஒன்னே ஒன்று எங்களுடைய பள்ளி வாழ்க்கை. நடுவர்களே, ஆடம்பரத்தை வைத்து வருவதல்ல வாழ்க்கை, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதுதான் எங்கள் பள்ளி வாழ்க்கை. எங்கள் பள்ளி காலத்தில் வெறும் 380 ரூபா வாங்கிட்டு எங்கள் ஊர் திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்கய்யா. சொர்க்கமாக இருந்துச்சியா கன்னியாகுமரி. ஸ்கூல் டூர் இருக்கு பாருங்க, அடாடா. அந்த வாத்தியாருக்கு பின்னாடி வரிசையில் நின்று அந்த கன்னியாகுமரி கடல் கரையில் இந்த இதாண்டா கடல் அப்படிம்பாரு. அப்படியே பின்னாடி ஆமாங்க சார், இருக்கட்டும் சார், கடலில் இறங்கணும் சார், அதெல்லாம் இறங்கினா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா, உள்ளுக்க உளுந்துருவா அப்படின்னு அந்த கடலை என்னமோ எக்ஸிபிஷனில் வச்சு காட்டின மாதிரி வரிசையில் அப்படி கூட்டிகிட்டு போய் காட்டுறதான். அடாடா, அந்த டூர் ஒரு ஜாலி தான். பள்ளி காலத்து காதல்ங்கிறது ஒத்த ரூபா இழந்த பழத்துலையும் அம்பேசா தேன் முட்டாலையும் முடிச்சு போகும் சார். இவங்க கல்லூரி காதல் எப்படி தெரியுமா, 160 ரூபா டெய்ரி மில்க் சில்க் இருந்தால் தான் இவங்களுக்கு லிங்கே இருக்கும் சார். இன்னைக்கு மெக்டொனால்ட்ஸு, கேஎஸ்பி, டாமினோஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்க பயிலெல்லாம் யார் தெரியுமா, ஒரு காலத்தில் ஒத்த ரூபா தேன் முண்டாக்கி அம்மாட்ட அழுத வயலுக தான். மறந்துட்டு பேசக்கூடாது. இந்த பொம்பளை பிள்ளை இப்போ ஒரு பழக்கம் கண்டுபிடிச்சிருக்கு, இந்த லூசரில் வாரது அப்படின்னு சொல்லிட்டு. சார் பள்ளிக்கூடத்தில் என் காதலி ரெட்டை ஜடை போட்டுட்டு வருவா சார். முன்னாடி ஒரு ஜடை இருக்கும், பின்னாடி ஒரு ஜடை இருக்கும். அவள் பின்னாடி நான் நடந்து போவேன்,
முன்னாடி கிடக்கிற ஒத்த ஜடையை தூக்கி பின்னாடி போடுவா சார். ஜடை விழுறது இல்லை சார், கூட சேர்ந்து நானும் விழுந்துருவேன் சார். நடுவர் அவர்களே, பள்ளி காலம்தான் வசந்த காலம்னு தெரிஞ்சு இவங்க பேசுறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இன்ஜினியரிங் படித்தாலும் வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு இவங்க இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருக்கு சார். பள்ளியிலையும் கல்லூரியிலையும் ஒரே ஒருத்த மட்டும் நமக்கு எதிரியா இருப்பான். ஸ்கூலில் கிளாஸ் லீடரு, காலேஜில் கிளாஸ் ரெப்பு. இந்த ரெண்டு பயலுகளும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தே நம்ம பாதி சொத்தை அழிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, பள்ளி காலம்ன்றது எங்களுக்கு அறிவு இல்லை, ஆனால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான எண்ணம் இருந்துச்சு, அந்த தேடுதல் இருந்துச்சு சார். புக்கில் வச்ச மயில் ரெக்க குட்டி போடாதுன்னு தெரிஞ்சு அந்த புக்கில் வச்சிருந்த காலம். பென்சிலை சீவி வடிச்ச தண்ணியில போட்டால் அது ரப்பரா மாறும்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம். எக்ஸாம்ல நண்பன் கையில காட்டுற ஒன்வேர்டை பார்த்து பாஸ் ஆன காலம். நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது என் பேனால இங்கு தீந்த உடனே என் நண்பன்ட்ட, மாப்பிள்ள இங்கு தீந்து போச்சுன்னு சொன்னோடனே கர்ண மகாராசா மாதிரி அவன் பேனால இருந்து தொளிக்கிற 2 சொட்டு இங்கு சார். சார், பையில 10 பைசா இல்லைன்னாலும் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில இருக்கிற பாட்டிகிட்ட போய், பாட்டி இழந்த பழம் கொடுன்னு கேட்ட உடனே காசு இருக்கான்னு கேட்காம கையில ஒரு கொத்து இழந்த பழத்தை அள்ளி வச்சுட்டு சாப்பிடு பேராண்டின்னு அந்த கிளவி சொல்லும்போது எங்கூட்டு கிளவி எனக்கு நினைவு வந்த காலம் சார் அது. அதனால தான் சார் சொல்றேன், பள்ளி வாழ்க்கை தான் வசந்த காலம்னு. எனக்கு எது தெரியுமா சார் சந்தோஷம்? வாத்தியாரு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்த நோட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என் காதலி முதல்ல நோட்டு வைப்பா, அடுத்தவன் வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் நோட்டு மேலே என் நோட்டை கொண்டு போய் வைப்பேன். பார்த்தீங்களா சார்? அப்போ கிடைக்கிற சந்தோஷம் ஈடே இல்லாத சந்தோஷம் சார். அதனால தான் சார் சொல்கிறேன், பள்ளி காலம் தான் சார் எனக்கு வசந்த காலம். பள்ளி வாழ்வு தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலமாக இருக்குன்னு சொல்லி, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். நன்றி, வணக்கம். பள்ளி வாழ்க்கையை அணுவாக அனுபவிச்சு வாழ்ந்திருக்கார் உண்மையிலே சண்முக கார்த்திகேயன். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பள்ளி வாழ்க்கையை அப்படியே வெளியில் அந்த பள்ளிக்கூடத்து வாசலில் ஒரு கடை போட்டிருக்கும் பாருங்க, ஒரு கிளவி, அதை உட்பட ரசித்து சாப்பிட்ருக்காரு. அந்த இளந்த ஜூஸ், கமர்கட் முட்டாய், அதெல்லாம் அதை வாங்கி திங்கிறது, ஐஸு, கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி சிவப்பாக ஒன்று அந்த இதுக்குள்ளே வச்சு ஊற்றி கொடுப்பேன். அந்த சர்பத்து வந்து நாங்கள் படிக்கிறப்ப அந்த சர்பத்தை 5 காசு. வீட்டில் அந்த 5 காசை வாங்கிட்டு வந்து ஒரு சர்பத்தை வாங்கி 3 பேர் ஆளுக்கு 2 வாய் குடித்தோம் பாருங்க. அந்த சுகம் பள்ளி வாழ்க்கையை தவிர வேற எந்த இடத்துலையும் கிடைக்காதுங்க. அழகாக சொன்னார். நிறைவாக இந்த தலைப்பை நிறைவு செய்ய வருபவர் நந்தகோபால். உங்கள் பலத்த கரவொலியோடு வாங்க. ஐயா, தலைப்பு என்ன? இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்வா கல்லூரி வாழ்வா? இதுதானங்க ஐயா தலைப்பு. ஒன்று வேணாம், நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா ஒன்று காலேஜில் படிங்க, இல்லையா படித்த காலேஜை நினைங்க. ஐயா, ஸ்கூல் லைஃபு கஷ்டமா இஷ்டமா நீங்களும் சொல்ல வேணாம், நானும் சொல்ல வேணாம். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான். ஐயா, அவன் பேக்குன்னு ஒன்று தூக்கிட்டு போகிறான். சார், பேக்கா சார்? அது புளி மூட்டை கூட வெயிட் கம்மியாக இருக்கும். அவன் பேக்கு அவ்வளோ கணம் கணக்குது. நியாயமாக பார்த்தா 5 புக்கு படிக்கலாம். ஆனால் அவன் 5 புக்கு, 5 நோட்டு, 5 நோட்ஸு, இது பத்தாது ஜிகே புக்கு வேற அவன் படிக்கிறான். சார், குரூப் எக்ஸாம் படிக்கிறவன் 5ஆம் கிளாஸ் புக்கு உட்காந்து புரட்டிட்டு இருக்கான். 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ஜிகே புக் படிக்கிறான். நினச்சி பாருங்க நிலைமைய. சார், உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா 10ஆம் கிளாஸையும் 12ஆம் கிளாஸையும் படிக்கிறேன்னு சொல்லிடலாம். வரவன் போறவன் எல்லாம் கேள்வியா கேட்பான், தம்பி 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்பா பார்த்து பத்திரமா படின்னு. அவன் 10ஆம் கிளாஸ் தான் சார் படிப்பான். பாகிஸ்தான் கூட சண்டைக்கு போற மாதிரியே அவனை பயமுறுத்துவானுங்க. 90 மார்க் வாங்கிட்டு அழுகுறாங்க ஸ்கூல்ல, சென்டம் போச்சு சென்டம் போச்சுன்னு. ஆனா காலேஜில் நம்ம பசங்க வச்சதெல்லாம் அரியரு, எழுதுல பூரா ஃபெயிலாக போயிருப்பானுங்க. ஆனா படிச்ச பிறகு கெரியர் இல்லாதவனோ, படிக்கும் போது அரியர் இல்லாதவனோ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஐயா. அதாங்க ஐயா நம்ம காலேஜ் பசங்க. ஐயா, இவங்க எதுக்கு அரியர் வைக்கிறாங்க? நமக்கு பாடம் நடத்தின வாத்தியாரு நம்ம மறக்க கூடாது, நம்ம அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நம்ம பசங்க அரியரே வைக்கிறாங்க. ஐயா, அரியர்னா என்ன? அரியர்னா ஃபெயிலாக போன சப்ஜெக்ட். அப்படி இல்லை, அப்புறம் அறிவுல பாதி கெரியர்ல மீதி, இதுதாங்க ஐயா அரியரு. உட்காந்து ரூம் போட்டு சிந்திப்பாங்க போல இருக்கு ஐயா. அரியருக்கு இப்படி ஒரு விளக்கமா? ஐயா, அது எப்படின்னா படிச்சதுக்கு முன்னாடி அப்புறம்
கெரியருக்கு தேவையான அறிவை தரதுனால தாங்க அதுக்கு பேர் அரியரு. ஐயா ஒன்னே ஒண்ணுதான், இளைய தளபதி ஸ்டைல சொல்லணும்னா, கடுப்பேத்திர வாத்தியாட்ட கம்முனும் உசு பேத்திர வாத்தியாட்ட உம்முனும் தான் காலையில சும்மா ஜம்முன்னு போகும். ஐயா ஒண்ணுமில்ல, வாழ்க்கைங்கிறது ஒரு கிரிக்கெட் மாதிரி. அதுல இந்தியா வந்து ஃபீல்டிங் பண்ற மாதிரி ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் மந்தமாத்தா போகும். ஆனா காலேஜ் லைஃப்ங்கிறது 300-350 ரன் டாரை வச்சதுக்கு அப்புறம் நம்ம டோனி விராட் மாதிரி அப்படியே எனக்கு 6 அடிக்கிற மாதிரி அப்படியே சும்மா செம்மையா போகும். ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் பொங்கல் திருவிழான்னு ஒன்று வைப்பாங்க. ஸ்கூல்லையும் வைப்பாங்க, காலேஜ்லையும் வைப்பாங்க. ஸ்கூல்ல கொஞ்சமா பொங்கல் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஒரு போட்டோ எடுத்து. ஏன்னா அதுக்கப்புறம் போய் படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம். ஆனா காலேஜில் அப்படியா? வேட்டியை மடிச்சுக்கிட்டு வெட்டுக்கரும்பு உடைச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு நம்ம பயலுக வந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டு காலை சும்மா துள்ளிக்கிட்டு வர மாதிரியே இருக்கும். இதுக்கு கொஞ்சமும் குறையாம வஞ்சி கொடியழகு, வாசமுள்ள பூவழகு, தாவணியில வந்தா எங்க பொண்ணுங்க அழகோ அழகு ஐயா. இப்படி இருந்தா தானங்க ஐயா பொங்கல் பொங்கும். அதாங்க ஐயா காலேஜ். எத்தனை வருஷம் வந்தாலும் கல்லூரி வாழ்க்கை இனிமையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி வாழ்க்கையா பள்ளி வாழ்க்கையா? தி சென்னை சில்க்ஸ் விவாக திருமணப்பட்டு வழங்கும் பேச்சு திருவிழா. இணைந்து வழங்குவோர் தமிழகத்தின் தரமான பசுனை. அழகான நிகழ்ச்சி பேச்சு திருவிழா. இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது விவாதம் செய்யப்பட்ட தலைப்பு நிறைவான மகிழ்ச்சி பள்ளி வாழ்க்கையிலா கல்லூரி வாழ்க்கையிலா? தீர்ப்பு சொல்லணும். கல்லூரி வாழ்க்கை எப்போது தொடங்குகிறது? குழந்தை அறிவை பெற ஆரம்பித்து அறிவின் முதிர்ச்சியை நெருங்கும் பொழுது தொடங்குவது கல்லூரி வாழ்க்கை. ஆனால் அறிவே தொடங்குவது எந்த வாழ்க்கை எது என்றால் அது பள்ளி வாழ்க்கை. இதில் எந்த வாழ்க்கை ஒருவருக்கு மகிழ்ச்சியை தருது? கல்லூரி வாழ்க்கை. அதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தனி. என்னென்னா உடல் நல்லா வளர்ந்துருக்கும், நல்ல அறிவு எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கும், எதை படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய சொந்த முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கல்லூரி வாழ்க்கையில் இருக்கும். யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஞானம் கல்லூரி வாழ்க்கையில் இருக்கும். இது வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டான்னு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் துணிச்சல் கல்லூரி வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் பள்ளி வாழ்க்கை அப்படி இல்லை. ஒன்றுமே தெரியாமல் அந்த 3 வயசில் 5 வயசில் அந்த பள்ளிக்குள்ளே உள்ளே நுழையிறோம். அந்த காலையில் அசம்பிளின்னு ஒன்று நடக்கும் பாருங்க பள்ளிக்கூடத்தில். ஆஹா சுகம். உள்ளே நின்ன உடனே 1 தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னோடனே எல்லாம் எந்திரிச்சு இல்லைங்க. பிடி வாத்தியார் வந்து ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் அப் அட்டென்ஷன் அப்படின்னா எல்லாம் அப்படியே அட்டென்ஷன் நினைப்போம். நீராறும் கடலுடுத்தன்னு ஆரம்பிப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடணும் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து பாடுறப்ப அந்த நீராறும் கடலுடுத்த பாடுறப்பயே நமக்கு பிடிச்ச சினிமா பாட்டை நாங்கள் 2 பேர் பயில பாடிட்டு இருப்போம். அங்கே நீராறும் கடலுடுத்த ஓடிக்கிட்டு இருக்கோம். நீராறும் கடலுடுத்த அப்படின்னா நாங்கள் செந்தூர பூவே செந்தூர பூவே அந்த பள்ளிக்கூடத்தில் சிறு சிறு சேட்டைகள் செய்து அந்த ஜனகணமான தேசிய கீதம் பாடுறப்ப தான் முன்னால் இருக்க சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, மண் அள்ளி அப்படியே காலருக்குள்ளே போடுறது, ஜனகணமன அப்படியே காலருக்குள்ளே மண்ணை போட்டோன்னா இந்த இப்படி 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 நெளிவேன். அதில் ஒரு சுகம். இந்த சேட்டைகள், இந்த மகிழ்ச்சி, துள்ளி திரிந்த ஒரு பருவம், அது பள்ளி வாழ்க்கை. கல்லூரி வாழ்க்கையில் யார் எப்படி என்று தெரிந்து ஒரு உதவி செஞ்சான் அவன் திரும்ப நமக்கு என்ன செய்வான் அப்படின்னு தெரிந்து உதவி செய்கின்ற ஒரு பருவம் கல்லூரி பருவம். ஆனால் பக்கத்தில் இருக்கவன் என்ன ஜாதி, அவனுக்கு நம்ம உதவி செஞ்சால் எத்தனை வருஷம் கழித்து திரும்ப செய்வான் அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு அன்பு பாசத்தை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு பரிமாறிய ஒரு காலம் எது என்றால் அதுதான் பள்ளியில் நாம் துள்ளி திரிந்த அந்த மகிழ்ச்சியான ஒரு காலம். அதனால தான் முக்கியமான இடங்கள்லாம் யூனிஃபார்ம் இருக்கும். இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு யூனிஃபார்ம், இந்த நாட்டை பக்கத்து நாடுகளிலிருந்து பாதுகாப்பதற்கு இராணுவத்திற்கு யூனிஃபார்ம், அதே மாதிரி உயிரை பாதுகாக்கக்கூடிய அந்த தாதியர்கள் என்று சொல்லப்படுகின்ற நர்ஸுகளுக்கு யூனிஃபார்ம். என்ன காரணம்னா இது 3ம் தான் மக்களை பாதுகாக்கின்ற ஒரு பணியை செய்வதால் அவர்களுக்கு யூனிஃபார்ம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பான பருவம் எதுன்னா பள்ளி பருவம். கல்லூரி பருவம் எல்லோருக்கும்
அறிந்து தெரிந்து அன்பு என்றால் என்ன என்று உணர்ந்து அன்பு செய்து வாழ்கின்ற அறிவை பெறுகின்ற வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை. ஆனால் அறிவே இல்லாமல் ஒரு கிளீன் ஸ்லேட்டாக நாம் அந்த பள்ளிக்குள் நுழைந்து நாம் வெளியேறும் பொழுது, கல்லூரிக்குள் வரும் பொழுது நம்மை உருவாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வருகின்ற இடம் அந்த பள்ளி தான். காரணம், ஒரு செடியாக இருக்கும் பொழுது அது என்ன செடின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது பூ பூத்து அப்படி பூ வந்து காய் வந்த பிற்பாடு தான் இது கொய்யா மரம், இது எலுமிச்சங்கன்று, இது தக்காளி கன்று, இது கத்திரிக்காய் என்று பூ பூக்கும் போது தெரிந்துவிடும். பூ பூத்து காய் காய்க்கும் பருவம் கல்லூரி பருவம். ஆனால் எந்த செடி என்று தெரியாமலேயே பசுமையாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த செடி பருவம் இருக்கு பார், அது தருகின்ற மகிழ்ச்சி உலகத்தில் வேற எந்த பருவமும் நமக்கு தருவதில்லை. எனவே நிறைவான மகிழ்ச்சியை ஒரு மனிதனுக்கு தருவது நம்மை உருவாக்குகின்ற காலமான பள்ளி வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.